அமெரிக்காவைச் சேர்ந்த குறிப்பாக டெக்சஸ் டாலஸ் அந்த மாநகரைச் சேர்ந்த ஒரு குழு, அந்த குழு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இங்க 100 கோடி ரூபாய் செலவுல இந்தியாவில் குறிப்பா சென்னையில் அமைக்கிறதா அவங்க வந்து அவங்களோட ஜூம் மீட்டிங்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அந்த கோவிட் காலகட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் இங்க வந்து சன்மார்க்க சங்கங்கள் மூலமா சோறு கஞ்சி எல்லாம் கொடுக்கறதுக்கு செலவு பண்றாங்க. இது வந்து எப்பவுமே வெளிநாடு புலம்பெயர் தமிழர்கள் வந்து பணம் கொடுக்கறது ரொம்ப இயல்பு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஆனால் அதற்கு ஒரு படி மேல போய் அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வடலூர் இருக்கக்கூடிய ஒரு சன்மார்க்க சங்கத்தை வந்து குறிவைத்து அதனுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாத்திட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் உள்ள நுழைக்குது. அதன் பிறகு அந்த சன்மார்க்க சங்கத்தை வந்து வள்ளலாருடைய அவர் தோன்றிய சன்மார்க்க சங்கம் போல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அந்த சங்கத்திற்கு உள் நுழைந்தவர்கள் தான் இந்த வடலூர் மிக முக்கியமாக சர்வதேச மையம் என்கிற வடிவமைப்புக்கு இருக்காங்க. அந்த சங்கத்தை சேர்ந்த வெற்றிவேல் அதே போல இளங்கோ என்கிற 2 பேர் தான் இந்த வள்ளலார் வடிவமைப்பு இருக்கு இல்லைங்களா, டெல்லியில கொண்டு போய் அதை ஆர்டர் கொடுத்து 3 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க தான் போயிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறை செய்ய வேண்டியது.